செயின் எல்லாம் வலிச்சு போடல. மீரா எடுத்து வருவானா மாட்டானா? என்ன நினைச்சுக்கிறான் அவன்? ஏன்னு தெரியல வதேற கூட்டம் போற. என்னடா இப்படி ஒரு அவுட்ஃபிட் வந்திருக்கேன்னு நீங்க வந்து கேட்கலாம். பிகாஸ் போன வீடியோ வந்து கொஞ்சம் ரொம்ப சீரியஸா வந்து பேசிட்டோம். அதனால வந்து கொஞ்சம் ஜாலியா ஒரு வீடியோ போடலாம். தூங்கி எழுந்த உடனே கையில் என்ன கிடைச்சோ அதை அப்படியே போட்டு ஐ கமிங் டு மேக் திஸ் வீடியோ. ஸோ திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி த டார்கஸ்ட் வீடியோ தட் ஐ ஹவ் எவர் மேட். ஓகேவா? நான் என்ன 20 வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த 20 வீடியோல இந்த வீடியோ வந்து ஒரு டார்கஸ்ட் வீடியோ இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எஸ், இன்னைக்கான வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பட் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த அவுட்ஃபிட் வந்து ரொம்ப பார்க்க முடியல. என்னடா இப்படி போட்டதுக்கு நிறைய பேர் நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க என் அவுட்ஃபிட்டுக்காக நீங்க இந்த வீடியோ பார்க்க வரல, கண்டென்ட்டுக்காக தான் வரீங்க. ஓகேவா? ஸோ வந்து ஒருவேளை அவுட்ஃபிட், என்னுடைய பர்சனல் லைஃப், சப்ஸ்கிரிப்ஷன் வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்து ஜாயின் பட்டன் வரட்டும். அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து அதுக்கான ஆக்சஸ்லாம் வந்து தனியாக கொடுக்குற அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போதைக்கு கண்டென்ட்டை மட்டும் பாருங்க. ஓகேவா? முன்னாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. ஸோ எஸ், இன்னைக்கான வீடியோ வந்து திங்ஸ் யூ கேன் சே இன் ஹாஸ்பிட்டல் அண்ட் இன் பெட். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரீல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுல இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து இது மாதிரி நான் வந்து படம் பார்க்கறதுக்கு பதிலாக அந்த கமெண்ட் செக்ஷனே வந்து ஒரு மணி நேரம் உட்காந்து வாசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இட் இஸ் நைஸ். ஓகே, ஸோ அதனால அதை இன்னைக்கு ஒரு வீடியோவா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்திருக்கேன். புரியாதவங்களுக்கு என்னன்னா, திங்ஸ் யூ சே இன் ஹாஸ்பிட்டல் அண்ட் இன் பெட். அதாவது வந்து ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா அது ஹாஸ்பிட்டல்ல சொல்றதுக்கும் பொருந்தணும், உங்க பெட்ல சொல்றதுனாலும் பொருந்தணும். ஓகேவா? இட் கோயிங் டு பி டார்க். ஸோ நான் என்ன சொன்னாலுமே அது வந்து தப்பா நினைங்க. அதுதான் வந்து இந்த வீடியோவே. ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி, ஒவ்வொரு கமெண்ட்ஸா பார்த்துக்கலாமா? ஸோ நான் கமெண்ட்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறது மட்டும் தான் சொல்லுவேன். ஓகேவா? பெட்ல எப்படி நடக்குதுங்க அவன் இமேஜினேஷனுக்கு எப்படி தோணுதோ எல்லாம் நினைச்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கமெண்ட். நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் சொன்னாலே ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இட் டஸ் நாட் டேஸ்ட் குட் பட் யூ காட் டு சாலோ. தட்ஸ் a good thing that matches hospital and bed. ஓகேவா? மருந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நல்லா இருக்காது டேஸ்ட், பட் இருந்தாலும் நீ முழுங்கி தான் ஆகணும். அடுத்து, சாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் நாட் அலௌட் பியாண்ட் தேர் டோர். டோருக்கு வெளில யாரும் அலௌட் இல்லை. எஸ், கேன் பி சே இன் ஹாஸ்பிட்டல். அடுத்து, புல் டவுன் யுவர் பேண்ட்ஸ். ஹாஸ்பிட்டல்ல ஊசி போடுறதுக்கு. ஓகே. அடுத்து, மார்னிங் 1 டைம் போடணும், நைட் 1 டைம் போடணும். They said it is a tablet. I think so. இட்ஸ் கெட் இன்ட்ரெஸ்டிங் நினைக்கிறேன். பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புரியாம இந்த வீடியோ யாரும் பார்த்துட்டு இருக்கேன், தயவு செஞ்சு வந்து சென்டென்ஸ் வந்து ஜிபிடி இல்லை கூகுளில் வந்து இது என்ன அர்த்தங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்து பாருங்க. பிகாஸ் புரியலாம் ஒண்ணுமே புரியாது. ஓகேவா? இது புரியாம யாருக்கும் இருக்காது. ஓகே. அடுத்து, we should remove some hair before procedure. Should remove some hair before procedure. இதுல ஓகே, ஹாஸ்பிட்டல் ஓகே, பட் what you gonna do in bed? ஓ ஓகே ஓகே, ரைட், எனக்கு இப்பதான் புரியுது. ஓகே, ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கு. டே அவன் செத்துட்டான்டா, ஹாஸ்பிட்டல் அண்ட் பெட். அதுக்கப்புறம் 69, பட் ஹவு இன் ஹாஸ்பிட்டல்னு கேட்பீங்க. அதுக்கப்புறம் இருக்கு டோக்கன் நம்பர். ஸோ 69 டோக்கன் நம்பரா. அடுத்து, நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. ஓகே, இது வந்து ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க. ஓகே, நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. பட் பெட்ல ஹவு கம்? இஸ் தேர் எனி கிரேவிங்ஸ் ஃபார் எனிஒன் சேயிங் நல்லா மூச்சை இழுத்து விடுங்க? அடங்கொக்காலவலி, இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. வெயின்ஸ் தெரியுது, நல்லா அழுத்தி புடி, ஃபாஸ்டர். ஹாஸ்பிட்டல் எப்படி சொல்லுவாங்கன்னு கேக்குறீங்க? இன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபீஸ் பே பண்ணாதான் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹாஸ்பிட்டலுக்கு ஓகே, பெட் டே அவனோட சொந்த பெட்ல தானே இதுக்கு எதுக்கு ஃபீஸு? எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதனால வந்து அப்போ அப்படி பார்த்தா கரெக்ட் தான் இது. திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி, எனக்கு இந்த வீடியோ பண்றதுக்கு வந்து இது வந்து வருமா வராதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக தான் நான் இப்போ வந்து போடுவேன், இல்லாட்டி வந்து போட மாட்டேன். ஏன்னா எடுக்கும் போதே வந்து ஒரு மாதிரி வியர்டா இருக்கு எனக்கு. அதுக்கு அடுத்து,
ப்ளீஸ் டோன்ட் மேக் நாய்ஸ். ஓகே, 2 இது சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து யூ வில் நீட் பிளென்டி ஆஃப் ரெஸ்ட் ஆஃப்டர் திஸ். அதுக்கு சாரி ஐ ட்ரைடு மை பெஸ்ட். டாக்டரும் சொல்லுவாரு, எ மேன் வுட் ஆல்சோ சே இன் இஸ் பெட், இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள், புஷ் ஹார்ட் புஷ் ஃபாஸ்ட், ஐ டோன்ட் கெட் ஸ்கேர்ட் ஆஃப் பீங் இன்ஜெக்டட். ஓகேவா, அவ்வளோதான். அதாவது வந்து அவ்வளோதான் வந்து திங்ஸ் தட் கேன் பி செட் இன் ஹாஸ்பிட்டல் அண்ட் இன் பெட். ஓகேவா, அதாவது வந்து இது வந்து சும்மா ஜாலியாக வந்து ஒரு வீடியோ பண்ணணும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து யாரும் வந்து இதை வந்து அஃபெண்ட் ஆகிற அளவுக்கு அஃபெண்ட் ஆக ஒன்றும் இல்லை, ஜாலியாக எடுத்துக்குவாங்க. ஓகேவா, இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சு அதை வந்து கமெண்ட்ல போடுங்க. அவ்வளோதான். நான் கமெண்ட்ஸ் கேட்டால் நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. பட் என்னன்னா இதே தான், அந்த இதே தான், நைட் ஒரு டைம், காலைல ஒரு டைம், டேப்லெட்ஸு, ஊசி குத்துறோம், இதே தான் ஃப்ரேஸ் மாற்றி 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 தான் இருந்துச்சு. அதனால வந்து நான் டிஃப்ரெண்டாக இருந்ததை நான் மட்டும்தான் எடுத்து வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஸோ இதை வந்து எங்கிருந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க் பேஜோ ஏதோ ஒரு பேஜ்னு நினைக்கிறேன் இன்ஸ்டால இருக்கு. ஸோ அந்த பேஜில் உள்ள கமெண்ட் செக்ஷன் தான். வந்து நல்லா இது மட்டும் இல்லை, அதில் நிறைய இருக்கு. நல்லா வந்து பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே பார்க்கலாம். அந்த கமெண்ட் செக்ஷனை சொல்றேன், இட் வுட் பி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, அடுத்ததா வந்து என் கதைக்கு வருவோம். ஹாஸ்பிட்டலில் நடந்த ஒரு கதை எனக்கு. இப்போ நான் ஏன் சொல்ல வரேன்னா, அதாவது வீடியோ வந்து 6 நிமிஷத்துக்கு மேலேயாவது வரணும். அதனாலதான் வந்து இப்போ இழுத்துட்டு இருக்கேன். எனக்கு வந்துச்சா என்னன்னு தெரியல. ஓகேவா, ஸோ இந்த கதையை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். வலிமை வந்து ரிலீஸ் ஆனிச்சு. எவ்ரி ஒன் நோ ஹவு மச் ஹைப் தட் ஃபிலிம் கிரியேட்டட், யூனோ. வலிமை அப்டேட் கொடுங்க. வலிமை அப்டேட். வலிமை அப்டேட். வலிமை அப்டேட். அவ்வளோ ஹைப்ல போனதுனால அந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷோலாம் போல, நைட் ஷோ தான் போனேன். நல்லா வந்து போறதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி தியேட்டர் முன்னாடி போய் நல்லா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு நைட் ஷோ உள்ள போய் சரியான கத்து. அதாவது வந்து அந்த படத்துல கத்துறதுக்கு என்னடா இருக்குன்னு கேட்க கூடாது. பிகாஸ் அந்த படத்துல ஒரு சில மொமெண்ட்ஸா இருக்கு. ஓகேவா, அந்த ஹெல்மெட்டை மாதிரி நிறைய இருக்கு. ஸோ நல்லா கத்திட்டு அதுக்கப்புறம் வந்து படம் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வரேன். அடுத்த நாள் ஃப்ரைடே நினைக்கிறேன், ஸ்கூல் போயிட்டு தென் சாட்டர்டே சண்டே 2 நாள் வந்து சாட்டர்டே நைட், அதாவது ஃப்ரைடே நைட் வந்து என்னால் வந்து மூச்சு விட முடியல. த்ரோட்ல வந்து அந்த நிறைய கத்தி ஜூஸ்லாம் குடிச்சதுனால, ஐஸ்கிரீமும் சாப்பிட்டதுனால இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. சளியும் ஓவரா இருந்ததுனால என்னால் ப்ரீத் பண்ண முடியல நைட்டு தூங்கும்போது. ஸோ அடுத்த நாள் வந்து நான் ஹாஸ்பிட்டல் போகலாம் முடிவு பண்ணி ஹாஸ்பிட்டல் போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தனியாக போகிறேன். பிகாஸ் இன்னும் எங்கள் அம்மாவால் வர முடியல, எங்கள் அப்பாவாலையும் வந்து வர முடியல. எவ்ரி ஒன் இஸ் பிஸி. நீ படத்துக்கு போய் நீ இப்படி இதை வாங்கிட்ட, அதனால எங்களால் உதவ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து தனியாக போகிறேன். அது பிரச்சனை இல்லை, நான் இப்போ ஒரு 11th படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அதனால வந்து தனியாக போய்க்கிறேன்னு சொல்லிட்டு தனியாக போனேன். We? Who's we? There is no we. தனியாக போகும்போது டோக்கன்லாம் கொடுத்துட்டாங்க. அதாவது என்னோட டோக்கன் நம்பர் வந்து 38ன்னு நினைக்கிறேன். நான் மறக்க மாட்டேன். ஏன்னா தனியாக நான் ஒரே ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டல் கூட அந்த வட்டிக்கிறேன். 38 வந்து டோக்கன் நம்பரை வந்து எனக்கு கொடுத்து நான் உட்காந்துருக்கேன். அன்னைக்குன்னு பார்த்து வரவங்க எல்லாம் வயசானவங்க சீரியஸா வராங்க. அப்போ வந்து எங்கிட்ட வந்து சொல்றாங்க, சீரியஸா வந்திருக்காங்க, ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் விடுவாங்க. ஓகே அப்படின்னு அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு 5 பேர்கிட்ட வந்திருப்பாங்க. நான் வந்து 36வது டோக்கன், அது வர்றதுக்கே வந்து ஒரு 1 hour ஆகும்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல வெயிட் பண்ணு சொல்லி உட்காந்துட்டேன். இருந்தாலும் வந்துகிட்டே இருக்காங்க. நானும் உட்காந்து என் ஃபோன், அப்போலாம் வந்து ஃபோன் அவ்வளோலாம் யூஸ் பண்ணல, பாக்கெட்ல வச்சுட்டு அந்த டிவியில எப்பவுமே டிவி வச்சிருப்பாங்க ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல, சவுண்டு கம்மியா அது ஆதித்ய சேனல் வச்சிருந்தாங்க. நானும் பார்த்து அப்படியே வராத காமெடிக்கு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் 2 மணி நேரம், காலைல 11 மணிக்கு போனவன் 1 மணி ஆயிடுச்சு, அப்பவுமே என்ன விடல. 33, 34 வருது, 36 டோக்கன் வரும்போது டாக்டர் சாப்பிட போயிட்டாரு அப்படின்ட்டாங்க. நான் எப்படா சாப்பிடுறது, நீங்களும் போய் சாப்பிட்டுவாங்க அப்படின்னு அவலட்சமா, நீங்களும் போய் சாப்பிட்டுவாங்க அப்புறம் வாங்க அப்படிங்கிறாங்க. என்னால வந்து என்ன சொல்றது, மூச்சு விட முடியல என்னால. அதுக்காண்டிதான் நான் வந்து உட்காந்துருக்கேன். விடுங்க அப்படின்னா எனக்கும் சீரியஸா தாங்க இருக்கு, புரியுதுங்க. அங்க உள்ளவங்களுக்கும் சீரியஸா, வயசானவங்களுக்கும் சீரியஸா இருக்கு. நீங்களும் வயசானவங்க தான் சொல்றாங்க. சரி ஓகே சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்துருக்கேன். டாக்டர் 2 மணிக்கு மறுபடியும் வந்தாரு. அந்த 1 மணி நேரம் என் வாழ்க்கையில என்ன நினைச்சுன்னு தெரியல, நான் எதை குடிச்சேன் என்ன பண்ணேன்னு தெரியல. கரெக்டா அந்த டோக்கன் நம்பருக்கு நான் உள்ள போறேன். அந்த ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி எனக்கு வந்து ஒரு மாதிரி கியூர் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. உள்ள போறேன், என்னப்பா பிரச்சனை, மூச்சு விட முடியல டாக்டர், நைட் எல்லாம் ஓகே, முந்தின நைட் நடந்ததெல்லாம் சொல்றேன். அவரு வந்து செத்தஸ்கோப்லாம் வச்சு பார்த்து பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆடா பாவி, ஏடா இது அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல டாக்டர் எனக்கு உண்மையிலேயே வந்து நேற்று நைட் 2 நாள் நான் தூங்கல, அதனால எனக்கு ஏதாச்சும் பண்ணி சொல்லுங்க. ஓகே, அப்போ அதுக்கான நாங்கள் வந்து இந்த மாஸ்க் வச்சு இந்த ஆவி பிடிப்பாங்களா, ஸோ அதை பண்ணாங்க.
அது வந்து அவர் ரெக்கமெண்டே பண்ணல. நீ இவ்வளவு கேட்கற, நான் நீ கேட்கறேன் நான் பண்றேன், இட்ஸ் ஓகேவா அப்படின்னு கேட்டாரு. சரி இதெல்லாம் பண்ணுங்க சொல்லி பண்ணி அவர் கன்சல்டன்ட் ஃபீயும் வந்து கொடுத்துட்டு வந்தேன். அந்த கதையை ஏன் சொல்றேன்னா, நான் சொன்ன மாதிரி 6 வருஷத்துக்கு மேல ஓட்டும். பட் த திங் இஸ், இந்த மாதிரி யாராச்சும் நடந்திருக்கா? உடம்பு பயங்கரமா மோசமா இருக்கும், ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்த்துக்க மாட்டோம். அந்த வெயிட்டிங் டைம்ல நம்ம உடம்பு அப்படியே சரியாகும். அது எப்படி என்ன, எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் நடந்திருக்கு. பட் இது வந்து என்னன்னா, இது வந்து எக்ஸ்ட்ரீமா, இது வந்து சரியாக வாய்ப்பே இல்லை நான் நினைச்சேன். பட் அங்க போன உடனே வந்து லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு. டே அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து அவ்வளோதான். ஆர்ட்ஸ் கண்டிப்பாக தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபன்னான வீடியோ. கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. திங்ஸ் தட் யூ வுட் சே இன் ஹாஸ்பிட்டல் அண்ட் இன் பெட். ஓகேவா? லெட்ஸ் மேக் திஸ் கமெண்ட் செக்ஷன் இன்ட்ரெஸ்டிங். கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டுமே படிப்பேன். வரப்போறதே 3 கமெண்ட். நேற்று படிக்க மாட்டேன்னு. எஸ் பட் படிப்பேன். ஓகேவா? அவ்வளோதான். போடுங்க கமெண்ட்டு. சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோ பார்ப்போம்.